ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இட்ஸ் மீ பாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து சத்தா பச்சா த ரிங் ஆஃப் ரவுடிஸ். படமே வித்தியாசமா இருக்குல்ல. இது வந்து ஒரு மலையாள படம். தமிழ்ல சார்பேட்டா பரம்பரை எல்லாம் பார்த்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது அந்த படம். ஒருவேளை அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே காமெடி, ஆக்ஷன்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு இந்த படத்துல. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்க சின்ன வயசுல வந்து டிவில எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்து கொடுக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அண்ணந்தம்பிங்க இருக்காங்க. அந்த அண்ணந்தம்பிங்களை சுத்தி தான் இந்த ஸ்டோரி நகருது. அதாவது ரிங் ஆஃப் ரவுடிஸ்ன்னு சொல்றப்பே தெரியும், இது வந்து ஒரு பாக்ஸிங் ரிங்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். எப்பவுமே ரொம்ப டேலண்டான, ரொம்ப மசில் பாடி வச்சிருக்க ஆளுங்களுக்கு நடுவில் நடக்கிற ஃபைட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த பாக்ஸிங்க்கு அன்ஃபிட்டான பர்சன்ஸ்லாம் ஃபைட்ல வந்து இறங்குனாங்கன்னா எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஃபைட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்றதா இந்த கதை. அவ்வளோ ஃபன், அவ்வளோ காமெடி. நான் இந்த இடத்துல தான் நம்மளோட ரெஸ்லிங் ரிங் இதுதான் தியேட்டர்ல பார்த்தேன். படம் பாக்குறப்பவே அந்த ஆடியன்ஸ் எல்லாமே அவ்வளோ எந்துவா இருந்தாங்க, அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ காமெடியா சிரிச்சு என்ஜாய் பண்ணாங்க அந்த அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாத்தையுமே. டேய், இது நாம நினைச்ச மாதிரி இல்லடா, வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும், நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும். அண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் சங்கர் இஷான் ஜாய் அவர் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் அவரோட டெபியூட் ஃபிலிம் நினைக்கிறேன். ஆனா பிஜிஎம்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. கூஸ் பம்ஸ் ஆகுற அளவுலாம் செமையா இருந்தது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து ஆனந்த் சி சந்திரன் ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போனதுனால போர் அடிக்கல. எப்பவுமே வந்து ஒரு சில டைம் வந்து என்னடா படம் எதா போகுது அப்படின்லாம் இருக்கும். பட் இந்த படம் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப எந்துவா இருந்தது. ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது. நிறைய கேமரா ஆங்கிள்ஸ் வந்து இப்போ ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ஃபைட் நடக்கும், சுத்தி 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 ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம சைட்ல இருந்து பார்த்தா ஒரு பக்கத்து ஆளோட ஃபைட் மட்டும் தான் பார்ப்போம். ஆனா அவங்க டாப் ஆங்கிள் வச்சு அந்த ஃபைட் வந்து நடத்தியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம அப்படிலாம் பாக்குறப்போ நம்ம பக்கத்துல இருந்து அந்த ஃபைட்லாம் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தியேட்டர்ல போய் பாருங்க. கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அசோகன், ரோஷன் மேத்யூ, விஷாக் நாயர், இஷான் ஷோகான், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து கெஸ்ட் அப்பீரன்ஸ்லேயே வந்திருக்காங்க. அவர் வர்றப்ப அந்த தேட்டர் அவ்வளோ பர்ஸ்ட், விசில் பறக்குது, செம சத்தம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க, தேட்டரில் பாருங்க. போட்டிய தொடங்குங்கடா. அண்ட் இதில் நடிச்சதுலேயே முக்கியமான ஒரு ஆளை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு குட்டி பொண்ணு ஒருத்தி வருவா, ரோசம்மா கேரக்டர். எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டா, செம்மையா நடிச்சிருக்கா. அவ பேசுகிற ஒரு ஒரு டைலாக்காக இருந்தால் கூட அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். எல்லாரும் அவ்வளோ சிரிக்கிறாங்க. நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல கேஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ரொம்ப நல்லா இருக்கு. தியேட்டரில் போய் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கெல்லாம் வந்து சார்பேட்டா பரம்பரை வந்து தியேட்டரில் பார்க்கல அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனால் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மாதிரி நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நான் இன்னும் அந்த எந்துல இருந்து வெளில வரவே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் போய் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னும் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணணும். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அன்டில் தென், டாடா.